எல்லாருக்கும் வணக்கங்க. பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பேசுகிறது எல்லாமே ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் தான். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் இந்த ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை நம்ம தினமும் பயிற்சி செஞ்சாகணும். ஏன் காரணம்னா, இளமையாக இருக்கும்போது இதை பயிற்சி செஞ்சாதான் நம்ம முதுமையில் இதை கைவர பெற முடியும். ஏன்னா நமக்கு வயதாகிவிட்ட பிறகு இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியாது. ஸோ அதனால் உடம்புல தெம்பு இருக்கும் பொழுதே ஆன்மீகத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். திரும்ப உங்களை வரவேற்கிறேன். தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சித்தருடைய அழகான ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அதாவது அவர் சொல்லுவார், தட்டு கதவை திறப்பான், மறைந்து போ சூரியனைப் போல உன்னை பிரகாசிக்க செய்வான், பணிந்து விழு விண்ணுலகம் அளவிற்கு உன்னை உயர்த்துவான், ஒன்றுமற்று போ எல்லாமுமாக உன்னை மாற்றுவான், அனைத்துமாக உன்னை மாற்றுவான் சொல்லுவார். ஸோ இதை நம்ம ஒவ்வொரு அடியாக பார்க்க போகிறோம். என்ன விளக்கன்றதுக்கு, தட்டு கதவை திறப்பான்னா, கதவை தட்டும் பொழுது உள்ளேருந்து ஒருத்தன் வந்து திறப்பானா? கிடையாது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, தட்டு கதவை திறப்பான். தட்டு என்பது பிரார்த்தனை, கதவு என்பது அறிந்து கொள்ளுதல். உங்களுக்கு அறிந்து கொள்ளுதல்ன்ற அந்த விஷயத்துக்கு போகிறதுக்கான வாசல் தான் அது. நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது, அதாவது என்ன மாதிரியான பிரார்த்தனை? எனக்கு பணம் வேணும், காசு வேணும், இந்த வாழ்க்கை நல்லா இனிமையாக போகணும், சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டுமே பிரார்த்தனை கிடையாது. அது இந்த நடைமுறை வாழ்க்கைக்கானது. ஆனால் பிரார்த்தனை என்பது என்னன்னா, கடவுளே நீ தான் என்னை படைச்ச, நீ யாருன்றதை நான் தெரிஞ்சிக்கணும், தயவு செய்து எனக்கு அந்த வரத்தை கொடு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவனை தெரிந்து, இது நாள் வரைக்கும் அவனை தெரியாதவன், நம்ம தெரிஞ்சிக்கல, அவனை தெரிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை நமக்கு அவன் வழிகாட்டுவான். இதுதான் தட்டு கதவை திறப்பான் அவர் சொல்றாரு. ஒன்று, அதாவது மறைந்து போ சூரியனை போல பிரகாசிக்க செய்வான். மறைந்து போனா என்ன அர்த்தம்? யாரை மறைஞ்சிக்க சொல்றாரு? ஏன் சூரியனை போல பிரகாசிக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலையே நீங்க கேட்கறது எனக்கும் கேட்குது. மறைந்து போ என்பது நான்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு தனிப்பட்ட அந்த அகங்காரமானது, அகங்காரம்னா நீங்கள் தவறாக எடுத்துக்க வேணாம், ஹெட்வெயிட்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட அகங்காரம் இருக்கிறது. நான் கிருஷ்ணகுமார், என்னை பேஸ் பண்ணியே நான் வாழ்வேன், என்ன ஒருத்தன் திட்டானா என்ன திட்டான், இந்த மாதிரிலாம் நானே என்னை கர்த்தாவாக்கிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும், கர்த்தானா என்னன்னா நானே என்னை ஆள்பவனா நானே நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பேஸ் பண்ணி போகும்போது நாம் மங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மங்கிறதுனா எதில்? ஆன்மீக விஷயத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல மங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் நான்றது மறைஞ்சிருச்சுன்னா, அவனை போல, அவன் சூரியனோட பல மடங்கு பிரகாசமானவன், அவன் தன்னுடைய பிரகாசத்தில் உங்களை ஐக்கியப்படுத்திப்பான். ஒன்று. அதே மாதிரி பணிந்து வீடு, விண்ணுலகம் அளவிற்கு உன்னை உயர்த்துவான். இதோட அர்த்தம் என்னன்னா, பணிந்து விழு. பணிந்து விழுனா எல்லார் காலையும் விழுந்து எல்லார்கிட்டையும் நம்ம விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பணிந்து விழுதலை. விட்டு கொடுத்ததுன்னு நான் தவறாக சொல்லிட்டேன். எல்லார்கிட்டையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி வணக்கங்கன்னு அப்படி காலில் விழணுன்றதுக்காக நான் சொல்ல வரல, அவரும் சொல்ல வரல. பணிந்து விழுணும் பொழுது என்ன ஆகுன்னா, நமக்கு பிரச்சனைகளில் எதனால் வருது? நம்ம சில விஷயங்களை விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், விடமாட்டேங்கிறோம். காரணம், நான்கிற அந்த ஈர்ப்பு தன்மையினால் அதை பிடிச்சி வச்சிருக்கிறோம். அதை பிடிச்சி வச்சிருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? கொஞ்சம் காலகட்டத்தில் நம்மளை பிடிச்சிக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு பணிந்து விழும்பொழுது, அதாவது பணிந்து விழும்பொழுதுனா அவனுடைய பாதம் பணிந்து விழும்பொழுது, நான் என்பது அகன்று, அப்பா நீ தான் எல்லாமே, எனக்கு வழியை காட்டு, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது, நான் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கியிருக்கேன், இதுலேருந்து விலக எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சரணடையும் பொழுது விண்ணுலகம் அளவிற்கு உங்களை உயர்த்துவான். எப்போ நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலையும் சரி, அக உலக வாழ்க்கையிலையும் சரி, உங்களை விண்ணுலகம் அளவிற்கு உயர்த்துவான்னு அந்த சித்தர் பெருமான் சொல்கிறாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, இதுதான் முக்கியமான விஷயம், ஒன்றுமற்று போ உன்னை எல்லாமுமாக மாற்றுவான். இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஒன்றுமற்று போன்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கேன் போகிறேன் எல்லாம், இது போய் ஒன்றுமற்று போனால் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா, ஒன்றுமற்று போன்னு அவர் சொல்கிறது நாம் பிறந்திருக்கோம், நாம் கேட்டு நாம் பிறக்கலை. நான் ஆணாக வரணும் பெண்ணாக வரணும்னு கேட்டு பிறக்கலை. நான் இந்த ஜீவராசியாக வரணும் அந்த ஜீவராசியாக வரணும்னு கேட்டு பிறக்கலை. பிறந்துட்டோம். எதனால் நமக்கே தெரியாது. எதுவுமே தெரியாமல் மறந்து போய் நம்மை
மறந்து போய் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த தாய் தான் எனக்கு வேணும், இந்த பூமியில் தான் நான் பிறப்பேன், இதெல்லாம் நம்ம கேட்டு வந்ததில்லை. ஆனால் இந்த உடலை எடுத்த பிறகு நான் நான் என்கிற மாயையானது, பற்றானது நம்மை பற்றி கொண்டிருக்கிறது. இந்த பற்று மறைந்து போனால் உன்னை எல்லாமுமாக மாற்றுவான். இப்போ இந்த இடத்துல நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லாமுமாக மாற்றணும். அப்போ நம்ம இப்போ எல்லாமுமா கலக்காததற்கு காரணம் என்னன்னா, நான்ற பற்று தான். இந்த நான்ற அந்த சங்கிலியானது நம்மை பற்றி பின்னி கட்டி போட்டுடுச்சு. இந்த கட்டி போடுறதுனால இது என்னுடையது, இது என் மனைவி, என் மகன், என்னுடைய சொத்து, என்னுடைய சுகம் எல்லாமே நான் அங்கே ஒரு பண்ண உடனே நம்ம ஒரு வட்டம் போட்டுட்டு வாழ ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நம்ம எல்லாத்தையும் விட்டு பிரிய ஆரம்பிச்சிடுறோம். இந்த வட்டத்தை விட்டுட்டு நான்றது எதுவுமே கிடையாது, மொத்தமும் தான் நான், அந்த நினைப்பில் நம்ம வரும்பொழுது நாம் எல்லாமுமாக மாறுவோம். எல்லாம்னா அது மொத்தம்னா என்ன? கடவுள். அந்த கடவுளாக நாமளே மாறிடுவோம். ஸோ அதுதான் கீதையில் சொல்லுவாங்க, நீ என்ன எண்ணுகிறாயோ அதை போலவே ஆகுவாய். நீங்கள் கடவுளாகவே எண்ணுங்க, உங்களை நீங்கள் கடவுளாக மாறிடுவீங்க. ஆனால் கடவுளாக எண்ணிக்கிட்டு அடுத்தவனுக்கு நம்ம இது செய்யணும் அதை செய்யணும்லாம் நம்ம நினைக்க வச்சுருந்தோன்னா அந்த கடவுள்கிட்ட நம்ம பிரிஞ்சிருவோம். நான்ற பேதம் இல்லாமல் இவனும் நானும் ஒன்றே அப்படின்னு. இப்போது சித்தர்கள் முக்தி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பேதங்களே தெரியாது. மரத்தை பார்த்தாலும் கட்டி பிடிப்பாங்க, ரோட்டில் போகிற ஆணையும் பெண்ணையும் நாய் நரி எல்லாத்தையும் கட்டி பிடிப்பாங்க. காரணம் நான் தான் அங்கே இருக்கன்ற அந்த மொத்தன்ற உணர்வு அவங்களுக்கு வந்துடும். இந்த மொத்தன்ற உணர்வு நமக்கு வரணுன்றதுக்காக தான் ஒன்றுமற்று போ, உன்னை எல்லாமுமாக மாற்றுவான்னு அந்த சித்தர் பெருமான் கூறுறாரு. சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.